பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால உங்களோட பேசுகிறார். உங்களை ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்தார்ல, அவர் உண்மையுள்ளவர். வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம ஜெபித்துதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், கேட்டுதான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒரு பக்தன் அருமையான ஒரு ஜெபம் செய்கிறார் பாருங்களேன். வேதத்தில் எழுதி இருக்கிறாரு, 67 சங்கீதம் 2 வசனம், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரை பார்க்கிறார். ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யும், எங்களுக்கு, என் குடும்பத்திற்கு இரக்கம் செய்யும். நாங்க குறைவுள்ளவங்க தான், பலவீனம் உள்ளவங்க தான், தவறுகிறவங்க தான். சில சமயத்துல நம்ம துக்கப்படுத்தி இருக்கிறோம். எங்களை மன்னித்து எங்களுக்கு இறங்கி உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எங்களுக்கு இறங்கி ஆசீர்வதிங்க. நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல, நான் தகுதி உள்ளவன் இல்லதான், நாங்க என்ன தகுதி உள்ளவங்க ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தினால எங்களை ஆசீர்வதிங்க. நீங்க வாக்கு கொடுத்தபடி எங்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இது ஒரு நல்ல ஒரு அழகான ஜெபம். நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம்.